டிசைன் ஃபார் சேஞ்ச் ப்ராஜெக்டுக்காக மாணவர்களால் தீர்வு காண முடிகின்ற பள்ளி மற்றும் சமுதாய பிரச்சனைகள் குறித்து சஜஷன் பாக்ஸ் மூலம் ஆலோசனை பெறப்படுகிறது. விடுமுறை நாட்களில் வகுப்பறைகளில் கற்களை எறிதல், குடிநீர் குழாய்களை அடிக்கடி உடைத்தல் பிரச்சனைக்காக தீர்வு காண எத்தனை பேர் ஓட்டு போட போறீங்க? குடிநீர் குழாய்களை அடிக்கடி உடைத்தல் குறித்த பிரச்சனைக்கு தீர்வு காண 16 பேர் வாக்களித்துள்ளனர். இப்பிரச்சனையை டிஎஃப்சி ப்ராஜெக்டுக்காக எடுத்துக்க போறோம். எங்கள் பள்ளியில் உள்ள குடிநீர் மற்றும் கை கழுவும் குழாய்கள் அடிக்கடி அடையாளம் தெரியாத நபர்களால் உடைக்கப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு 6 முதல் 8 குழாய்கள் மாற்ற வேண்டியுள்ளது. டேங்க்ல இருக்கிற தண்ணீரும் வீணாக வழிந்தோடுது. இதை பராமரிப்பதற்கு அதிக பணமும் செலவு பண்ண வேண்டி இருக்குது. இந்த செயல் இனிமேல் நடக்காம இருப்பதற்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலான்னு இருக்கேன். நம்ம ஸ்கூல்ல குழாய்கள் அடிக்கடி உடையறதுனால அதுக்கு என்ன மாற்றம் செஞ்சோம்டா? பிளாஸ்டிக் பைப் பிடிச்சு வச்சு கை கழுவலாமா? அது அப்பப்போ உடனே போயிடும்டா. நீ போன வாரம் கல்யாணத்துல பாத்தா வாஷ் மிஷினை வெளியே வச்சு யூஸ் பண்றாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயும் வண்டியில ஏற்றிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி செய்யலாமான்னு சார் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா செய்யலாம். பழைய வாஷ் முடிஞ்சிருச்சு. மொபைல் வாஷ் வித்தியாசமா இருந்தது. பழைய பெஞ்சை வச்சு பாட்டுங்களை வச்சு பசங்க கேட்கறதுனால பைசா இல்லாம செஞ்சு கொடுத்தோம். மொபைல் வாஷ் பேஷன் எங்கள் பள்ளியில் இருந்த உடைந்த பெஞ்ச், கடிதம் கட்டும்போது பயன்படுத்தின பழைய பிளாஸ்டிக் பாண்ட், பிளாஸ்டிக் பைப் குழாய் அதையெல்லாம் வைத்து 2 மொபைல் வாஷ் பேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் வாஷ் பேஷன்ல கையின பிறகு இந்த ரூம்ல பாதுகாப்பா எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். இதனால் குழாய்கள் உடைக்கப்படாது தடுக்கப்படுகிறது.